Good evening to all. So, இப்போ என்ன பார்க்க போறோம்னா properties of cyclic groups. Cyclic groups னு வெச்சுக்கலாம். சரிங்களா? Properties of cyclic groups. Cyclic groups-க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரைட். Actually என்னன்னா every subgroup of a cyclic group is cyclic. சரிங்களா? Every subgroup of a cyclic group is cyclic. Converse need not be true. ரைட்ங்களா? அதே மாதிரி every subgroup of cyclic group வந்து எபிலியனா இருக்கும். சரிங்களா? இப்படிலாம் क्वेश्चन மாத்தி கேட்கலாம். இந்த cyclic group cyclic எபிலியன் வந்துரும். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். அடுத்து வந்து let G be a finite cyclic group of order n. முக்கியமானது finite cyclic group of order n இருந்தா for every positive divisor k of n க்கு G has a unique subgroup of order k. இது முக்கியமானது. unique subgroup of order k ல ஒரே ஒரு சப்குரூப் தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டிவைசருக்கும் ஒவ்வொரு சப்குரூப் தான் இருக்கும். யாருக்குன்னா Gங்கிறது finite cyclic குரூப்பா இருக்கும்போது. சரிங்களா? ரைட். அதான் இங்க எழுதிருப்போம். சரிங்களா? அப்ப ஆர்டர் ஆஃப் G இது என்னது வாட் ஆர்டர் ஆஃப் G வந்து சப்போஸ் இதுதான் ஃபைனைட் சைக்கிளிக் போட்டிருக்கோம். Gங்கிறது ஜென்ரேட்டர். ஸோ இது ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தால் ஒவ்வொரு பாசிட்டிவ் டிவைசர் எண்ணுக்கும் G ஹேஸ் ஏ யூனிக் சப்குரூப் அது என்னவா இருக்குன்னா H is equal to அதாவது ஜென்ரேட்டர் ஆஃப் A n by k ன்னு இருக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு பாசிட்டிவ் டிவைசருக்கும் ஒரு யூனிக் சப்குரூப் இருக்கும். அது என்னன்னா இதுதான். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஆஃப் G வந்து 20 இது சைக்கிளிக் குரூப்னு வச்சுக்கோங்க. அப்போ Gங்கிறது செட் 20 இருக்கும். சரிங்களா? இப்போ இது ஜென்ரேட்டர் என்ன வரும்? 1 வந்து ஜென்ரேட்டர் ரைட்டுங்களா? இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க சைக்கிளிக் சப் ஒவ்வொரு டிவைசருக்கும் ஒரு இது டிவைசஸ் ஆஃப் 20 என்ன வரும்? டிவைசஸ் ஆஃப் 20 வந்து 1 2 4 5 5 10 இருக்குமா? ஸோ 1 into 20 2 into 10 4 into 5. ஸோ இத்தனை டிவைசஸ் பாசிட்டிவ் டிவைசஸ் இருக்கு. இப்போ இந்த ஆர்டரில் ஒரே ஒரு யூனிக் சப் குரூப் தான் இருக்கும். இந்த ஆர்டரில் ஒரு யூனிக் சப் குரூப் இருக்கும். இந்த ஆர்டரில் ஒரே ஒரு சப். அது என்னன்னா இப்போ இது ஜென்ரேட்டட் பை சிங்கிள்டன் ஒன்னா. இப்போ ஆர்டர் 1ன்னு போடும்போது நேரம் 1 சரிங்களா? 2 போடும்போது இந்த ஆக்சுவலாக மல்டிபிள் ஆஃப் 2ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டிவைஸருக்கும் நமக்கு என்ன சரியா ஒரு சப் குரூப் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து என்னன்னா இதுதான் Gங்கிறது ஃபைனைட் சைக்கிளிக் சப் குரூப். ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தால் ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தால் நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் G வந்து டவ் ஆஃப் n. டவ் ஆஃப் என்னன்னு அர்த்தம்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் எண்ணுக்கு எத்தனை பாசிட்டிவ் டிவைசஸ் இருக்கோ அத்தனை சப் குரூப் இருக்கும். சப் குரூப்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி நார்மல் சப் குரூப்னு சொல்லிக்கலாம். எல்லாம் ஒன்று தான். சப் குரூப் ஆர் நார்மல் சப் குரூப் டவ் ஆஃப் இது ஒரு இம்பார்ட்டன்ட் MCQ கொஸ்டின்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் MCQ கொஸ்டின்ஸ். ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்ல இருந்து ஈஸியாக எத்தனை ஜென்ரேட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம், எத்தனை சப் குரூப் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம், எத்தனை நார்மல் சப் குரூப் கண்டுபிடிச்சலாம். பட் ஃபைனைட் குரூப்புக்கு கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஃபைனைட் குரூப்புக்கு இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இது ரொம்ப ஈஸி. இதோட பெட்டர் சாய்ஸ் வந்து ஃபைனைட் எபிலியன் குரூப். சரிங்களா? இது ரெண்டுல மட்டும்தான் அந்த மாதிரி சம் ஜென்ரல் கன்க்ளூஷன் வர முடியும். ஃபைனைட் குரூப்பில் அது வர முடியாது. சரிங்களா? ரைட். இப்போ நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஆர் நார்மல் சப் குரூப்ஸ் கேட்டாங்கன்னா டவ் ஆஃப் என்ன ரைட்டுங்களா? இப்போ இதில் என்னன்னா லெட் G be a finite cyclic group ஆர்டர் என்ன இருந்தால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் D. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் D ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? ஆர்டர் D ல இந்த ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்புக்கு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆய்லர் பை ஃபங்க்ஷனா பை ஆஃப் T. சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் D ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து என்னன்னா Gங்கிறது சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கு, ஏங்கிறது ஜென்ரேட்டராக இருக்கு. அப்போ A பவர் K ஜென்ரேட்டராக இருக்கும் ப்ரொவைடட் இந்த எண்ணுக்கும் இந்த கேக்கும் GCD ஒன்றா இருந்தால் இதுவும் ஜென்ரேட்டராக இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்து இது இம்பார்ட்டன்ட். Gங்கிறது சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n ஃபைனைட். ஆர்டர் என்ன ஃபைனைட்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் ஆஃப் G வந்து ஆய்லர் பை ஃபங்க்ஷனா பை ஆஃப் n. சரிங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் D கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரைட். அப்புறம் நமக்கு என்ன தெரியும்னா எனி ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n இஸ் ஐசோமார்பிக் டு
Zன்னு அடிஷன் மாடலோ என்னுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஓகே, அதாவது ஒரே உலகத்தில் ஓகேங்களா. அதே நேரத்தில் இன்ஃபினைட் சைக்கிளிக் குரூப் இஸ் எவ்ரி இன்ஃபினைட் சைக்கிளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு ஜெட்டுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். ஆப்ரேஷன் அண்டர் ப்ளஸ். சரிங்களா, இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் தியரம். ரைட்டுங்களா. இப்போ அதே நேரத்தில் எனி குரூப் ஹேவிங் பிரைம் ஆர்டர், ஒரு குரூப்போட ஆர்டர் ஃபைனைட் குரூப்போட ஆர்டர் பிரைமாக இருந்தால் அது கண்டிப்பாக சைக்கிளிக் ஆகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஆர்டர் ஆஃப் ஜி பிரைமாக இருந்தால் ஜி மஸ்ட் பி சைக்கிளிக். ஓகேங்களா, ஏன்னா ஆர்டர் பியில் நம்ம கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் கொடுக்க முடியும், அதனால் சைக்கிளிக் வந்துடும். ஓகேங்களா. இதோட கான்வர்ஸ் நீட் நாட் பி. ஜி சைக்கிளிக்காக இருந்தால் ஆர்டர் ஆஃப் ஜி பிரைமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பிரைமாக இருந்துச்சுன்னா ஜி வந்து சைக்கிளிக்காக இருக்கும். ஸோ கான்வர்ஸ் நீட் நாட் பி. ரைட்டுங்களா. ரைட். அடுத்து இதாங்க சொன்னது. இப்போ சப்போஸ் ஜி பி குரூப்னு வச்சுக்கோங்க, குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் பி அப்படின்னா அதாவது இது பிரைம் ஆர்டர். அப்போது எவ்ரி நான் ஐடென்டிட்டி, ஒவ்வொரு நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆர்டர் வந்து பியாக இருக்கும். அது ஐடென்டிட்டி தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து பியாக தான் இருக்கும். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அதாவது ஒரு குரூப்போட ஆர்டர் பிரைம் ஆர்டர் இருந்தால் ஐடென்டிட்டியை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து பியாக தான் இருக்கும். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அப்புறம் எவ்ரி சைக்கிளிக் குரூப் இஸ் எபிலியன் தெரியும். கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. லைன் 4 வச்சுக்கலாம். எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் இஸ் சைக்கிளிக். அதாங்க சொன்னது, எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் இஸ் சைக்கிளிக். கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. இப்போ செட் 6 வந்து சைக்கிளிக்காக இருக்கும், பட் என்னது இது வந்து பிரைமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். லெட் ஜி பி எ குரூப்பு இஃப் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. சப்போஸ் ஜிக்கு வந்து எந்த ஒரு சப் குரூப்பும் இல்லை அதர் தென் ஐடென்டிட்டி ஜி. இந்த ரெண்டு சப் குரூப்பை தவிர எந்த ஒரு சப் குரூப்பும் இல்லைன்னா ஜி வந்து ஒரு சைக்கிளிக் சப் குரூப்பாக பிரைம் ஆர்டராக இருக்கும். ஜிங்கிறது கண்டிப்பாக ஒரு பிரைம் ஆர்டராகவும் இருக்கும். பிரைம் ஆர்டராக இருக்கும்போது சைக்கிளிக் வந்துடும், அவ்வளோதான். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு குரூப்புக்கு இந்த ஐடென்டிட்டி ஜியை தவிர எந்த ஒரு சப் குரூப்பும் இல்லைன்னா அந்த ஃபைனைட் குரூப்போட ஆர்டர் வந்து பிரைமாக இருக்கும். பிரைமாக இருந்தால் அந்த குரூப் வந்து சைக்கிளிக்காக இருக்கும். சரிங்களா, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அடுத்த ரிசல்ட் என்னன்னா, இது ஃபார் எனி குரூப் ஜி இன்னர் ஆட்டோமார்பிசம் இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் ஜி. இது தெரியாமல் எழுதிட்டேன், விட்டுரு. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. சப்போஸ் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பிக்யூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிக்யூ பி லெஸ் தென் கியூ, அதாவது டிஸ்டிங்க்ட் பிரைம்னு சொல்கிறேன். பி லெஸ் தென் கியூவாக இருக்கு கேட்டா, இதை விட இது அதிகமாக இருக்குது. பி டஸ் நாட் டிவைட்ஸ் கியூ மைனஸ் 1. பி டஸ் நாட் டிவைட்ஸ் கியூ மைனஸ் 1 இருந்தால் ஜி கண்டிப்பாக சைக்கிளிக்காக இருக்கும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம் போடுவோம். இது ஒரு வெரி பேசிக்கான ரிசல்ட். ஸோ ஆர்டர் ஆஃப் பிக்யூ ஒன்று இருக்கும், பி ஸ்கொயர் கியூ இருக்கும், பிக்யூஆர் இருக்கும், பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் நிறையா இருக்கும். சரிங்களா. இப்போ இந்த இது முக்கியமானது. பிக்யூவில் வந்து பி லெஸ் தென் கியூ, இந்த கண்டிஷன் முக்கியமானது. பி டஸ் நாட் டிவைட்ஸ் கியூ மைனஸ் 1 தான் ஜி கண்டிப்பாக சைக்கிளிக்காக தான் இருக்கும். சரிங்களா. ரைட், இந்த ரிசல்ட் தான் சொல்லுவோம். அப்புறம் எனி ஃபைனைட் குரூப் ஜி இஸ் சைக்கிளிக் இஃப் தேர் இஸ் அன் எலமெண்ட். ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து கண்டிப்பாக அந்த எலமெண்டோட ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேமாக இருக்கிற மாதிரி கொடுக்க முடியும். ஸோ கான்வர்ஸ் பார்ட் ட்ரூ. ரைட்டுங்களா. ரைட், இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். சரிங்களா. ஏ ஜென்ரேட்டராக இருந்துச்சுன்னா ஏ பவர் கேவும் ஜென்ரேட்டராக இருக்கும். சரிங்களா. ப்ரொவைடட் கேக்கும் அந்த ஆர்டர் ஆஃப் ஜியும் ஜிசிடி ஒன்றா இருக்கும்போது. அடுத்து இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்என் சிமெட்ரிக் குரூப் எஸ்என் இஸ் கண்டெய்ன்ஸ் ஏ. கண்டிப்பாக எஸ்எனுக்கு ஒரு சைக்கிளிக் சப் குரூப் இருக்கும் ஆர்டர் எண்ணில். அது யாருன்னா இவன். சரிங்களா. சப் குரூப் ஜென்ரேட்டட் பை திஸ் எலமெண்ட். இதோட ஆர்டர் எண்ணு தானே, 1 to n. ஸோ ஆர்டர் எண்ணு. இப்போ கண்டிப்பாக எஸ்எனுக்கு கண்டிப்பாக ஒரு சைக்கிளிக் சப் குரூப் ஆர்டர் எண்ணில் இருக்கும். என்னன்னா எண்ணு. ரைட்டுங்களா. S3க்கு ஆர்டர் சைக்கிளிக் சப் குரூப் ஆர்டர் 3 இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். S4க்கு அதுமாதிரி 4 இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு சைக்கிளிக் சப் குரூப் இருக்கும். ரைட். அடுத்த ரிசல்ட் என்னன்னா, சப்போஸ் ஜி சைக்கிளிக்காக இருந்தால் ஜி பை n வந்து கண்டிப்பாக சைக்கிளிக்காக இருக்கும். ஜி சைக்கிளிக்காக இருந்தால் ஜி பை n கண்டிப்பாக சைக்கிளிக்காக இருக்கும். அதாவது கோஷியன்ட் குரூப் ஆஃப் சைக்கிளிக் இஸ் சைக்கிளிக். கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. என்ன எக்ஸாம்பிள்னா S3 by A3. S3 by A3 என்ன வரும்? இஸ் ஐசோமார்பிக் டு செட் 2ன்னு வருதுமா, அடிஷனல் மாடல் 2. இப்போ இது சைக்கிளிக், இது சைக்கிளிக்லாம் இது சைக்கிளிக் வந்துடும். பட் S3 இஸ் நாட் சைக்கிளிக். சரிங்களா. ரைட். அதுமாதிரி ஜி எப்ளினா இருந்தால் அதோட கோஷியன்ட் குரூப் கண்டிப்பாக எப்ளினா இருக்கும். அதாவது கோஷியன்ட் குரூப் ஆஃப் எப்ளின் இஸ் எப்ளியன். கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. இது சேம் எக்ஸாம்பிள். இது சேம் எக்ஸாம்பிள் தான். இஸ் ஐசோமார்பிக் டு செட் 2 அடிஷனல் மாடல் 2 இருக்கும். இது எபிலியன். பட் இது S3 வந்து நான் எபிலியன். ரைட்டுங்களா. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இதே முன்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்போம்.
அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் இதுவும் என்னன்னா முக்கியமானது. ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் an abelian group is abelian. அதே மாதிரி ஹோமோமார்பிக் இமேஜ் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இஸ் சைக்கிளிக். அது ஆக்சுவலாக என்னன்னா எஃப்ங்கிறது ஜிக்கும் ஜி டேஷ் இடையில ஹோமோமார்பிசம் குரூப் ஹோமோமார்பிசம் இருக்கு. இந்த டொமைன் வந்து எபிலியனா இருந்தால் அதோட இமேஜ் கண்டிப்பாக எபிலியனா இருக்கும். எபிலியன் சப் குரூப் ஆஃப் ஜி டேஷாக இருக்கும். அதுமாதிரி ஜி வந்து டொமைன் சைக்கிளிக்காக இருந்தால் இதோட இமேஜ் சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் ஜி டேஷாக இருக்கும். ஓகேங்களா? இதோட கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. என்ன எக்ஸாம்பிள்னா இது இப்போ பைங்கிற ஃபங்க்ஷன் வந்து S3 S3/A3. இது ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து நேச்சுரல் ஹோமோமார்பிசம் முன்னாடியே சொல்லியிருப்போம். ஹோமோமார்பிசம் நடக்கும்போது சொல்லியிருப்போம். கண்டிப்பாக ஆன் டு ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியும். இல்லை ஆக்சுவலாக என்னன்னா பைங்கிறது ஜிக்கும் G/Nக்கும் கண்டிப்பாக ஒரு ஆன் டு ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியும். சரிங்களா? ஆன் டு ஹோமோமார்பிசம் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதேமாதிரி இங்கே ரிவர்ஸ்லேயே நம்ம ஆன் டு ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியும். சரிங்களா? அந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன் டு ஹோமோமார்பிசம் வந்துடும். ஆன் டு ஹோமோமார்பிசம் வரும்போது இப்போ இது இமேஜ் என்ன வரும், இதுன்னு வந்துடும். இது யாருன்னா செட் 2. அப்போ இந்த குரூப் ஐசோமார்பிக் திஸ்னு வந்துடும். அப்போ இது சைக்கிளிக், அதனால சைக்கிளிக் ஆர் எபிலியன். ஸோ அதனால இது சைக்கிளிக் எபிலியன் வந்துடும். பட் இதோட S3 வந்து என்னது நான் எபிலியன். ஓகேங்களா? இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து ஜி வந்து நான் எபிலியன் குரூப்பாக இருக்குது. ஆர்டர் PQவாக இருக்குது. P நாட் ஈக்குவல் Q, அதாவது டிஸ்டிங்க்ட் ப்ரைம்னு கொடுத்துருக்கோம். ஸோ நான் எபிலியனாக இருந்தால் சென்டர் ஆஃப் ஜி வந்து கண்டிப்பாக 1 வரும். ஸோ என்ன காரணம்னா ஆக்சுவலாக என்னென்னா இது ஈஸியான ரிசல்ட் தான். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து PQன்னு கொடுத்தாச்சு. இது நான் எபிலியன். சரிங்களா? பை சைலோஸ் தியரம் படி P டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி PQ. therefore இதுக்கு ஒரு சப் குரூப் இருக்கும். ஆர்டர் ஆஃப் H வந்து P ஒன்று இருக்கும். அதே மாதிரி Q டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G PQ. இதுக்கு ஒரு சப் குரூப் K இருக்கும். அதோட ஆர்டர் வந்து Q இருக்கும். சரிங்களா? இப்போ 2 சப் குரூப் இருக்கா? ரைட். இப்போது நான் என்ன பண்ணணும்னா ஓகே இப்போது சரி இப்போ நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஆர்டர் ஆஃப் H வந்து P வந்துருச்சா? ஸோ இது என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் G வந்து P வந்துருச்சா? இது என்ன ஆயிரும்? சைக்கிளிக் குரூப் ஆயிரும். ஸோ இது ஒரு சைக்கிளிக் குரூப்பு. ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் ஜிக்கு வரணும். ஓகே 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 சென்டர் ஆஃப் ஜிக்கு வரணும்னா ஓகே இது வேண்டாம். ஆக்சுவலாக என்னென்னா சென்டர் ஆஃப் ஜிங்கிற ஒரு சப் குரூப். இப்போ ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து ஒன்றா இருக்கணும், அல்லது P-ஆக இருக்கணும், அல்லது Q-ஆக இருக்கணும், அல்லது PQ-ஆக இருக்கணும். சரிங்களா? இது 4 பாசிபிலிட்டி இருக்கணும். சரிங்களா? ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து இப்போ PQ வராது. ஏன்னா என்ன காரணம்னா இது நான் எபிலியன் எடுத்துட்டோம். சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 கேஸ் எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஸோ எல்லாமே நான் மைண்டில் தான் நான் எல்லாமே போடுறேன். சரி, எழுதி வச்சுன்னா பார்க்கல, அப்படியே மைண்டில் என்ன தோணுதோ அப்படியே ப்ரூவ் பண்ணுறோம். சப்போஸ் ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி இது Pன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ G/, சென்டர் ஆஃப் ஜி என்ன வந்துடும்? ஸோ இது PQ/P என்ன வந்துடும்? Qன்னு வந்துடும். இப்போ திஸ் இஸ் ஐசோமார்பிக் டு Qன்னு வந்துடும். அப்போ இது சைக்கிளிக், இது சைக்கிளிக்னா இது சைக்கிளிக் வந்துடும். அப்போ அதனால் G வந்து எபிலியன் வந்துடும். ஸோ இட் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் டு G வந்து நான் எபிலியன் எடுத்துருக்கோம். அப்போ தஃபோர் ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G வந்து கண்டிப்பாக P-ஆ வராது. ஸோ சிமிலர்லி அதே மாதிரி சப்போஸ் அடுத்த கேஸும் வராது. சப்போஸ் ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G வந்து நான் Qன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போது G/, சென்டர் ஆஃப் G வந்து என்ன வரும்? இஸ் ஐசோமார்பிக் டு இது PQ, இது Pன்னு வந்துடும். ஐசோமார்பிக் டு செட் Pன்னு வந்துடும். ஸோ இது சைக்கிளிக், இது சைக்கிளிக்னால இது சைக்கிளிக் வந்துடும். இது சைக்கிளிக்னால இது சைக்கிளிக் வந்துடும். அப்போ அந்த தியரம் என்ன தியரம்னா G/, சென்டர் ஆஃப் G சைக்கிளிக் if and only if G is abelian. சரிங்களா? இந்த தியரத்தை யூஸ் பண்ணி இது சைக்கிளிக், இது சைக்கிளிக், அதனால G வந்து எபிலியன் வந்துருச்சு. பட் நம்ம கேஸில் எடுத்துருக்கோம் Gங்கிறது நான் எபிலியன் எடுத்துருக்கோம். அப்போது இந்த கேஸ் வராது, இந்த கேஸ் வராது. அப்போது தஃபோர் ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் G வந்து 1 தான் வரும். ஆக்சுவலாக சென்டர் ஆஃப் G வந்து சிங்கிள்டன் ஐடென்டிட்டி மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப் தான். சரிங்களா? ஸோ அதான் இங்கே இருக்கும்.
ஸோ அடுத்து ஒரு குரூப் தியரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சப்போஸ் கட்சின் கே ஒரு ஃபைனைட் சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்குது. ஸோ ரெண்டோட ஆர்டர் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்தால் ஸோ ரெண்டுக்கும் காமனாக ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஆக்சுவலாக இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் ஆஃப் கட்சி கே, ஆர்டர் ஆஃப் கட்ச் இன்ட்டு ஆர்டர் ஆஃப் கே, ஆர்டர் ஆஃப் கட்சி இன்டர்செக்ஷன்ஸ், இதிலெல்லாம் நம்ம இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். சரிங்களா, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பெர்முடேஷன் குரூப்பில் சம் ஸ்டாண்டர்டு இதை மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஸோ பெர்முடேஷன் குரூப்பில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். இப்போது ஆட்டோமம்ஸ் எஸ்என் என்ன வரும்னா எஸ்என் வரும். ப்ராபபிலிட்டி n இஸ் நாட் ஈக்குவல் 6. 6 தவிர மற்ற எல்லா எலமெண்ட்டுக்கும் என்னது இது வந்து ஆட்டோமம்ஸ் எஸ்என் வந்து எஸ்என் வரும். இன்னொரு ஆட்டோமம்ஸ் என்ன வரும்னா எஸ்என் வரும். என்ன காரணம், இந்த தியரம் ஜி பை சென்டர் ஆஃப் ஜி இன்னொரு ஆட்டோமம்ஸ் ஜியா. இப்போ நமக்கு எஸ்எனுக்கு சென்டர் ஆஃப் ஜி என்ன வரும், சிங்கிள்டன் இ தான் வரும். அப்போது இன்னர் ஆட்டோமம்ஸ் ஆஃப் ஜி, அப்போது இது ஜி இஸ் ஐசோமார்பிக் டு இன்னர் ஆட்டோமம்ஸ் ஆஃப் ஜி. சரிங்களா, அப்போ அதனால் இன்னர் ஆட்டோமம் எஸ்என் வந்து எஸ்என்னே வந்துடும். ஓகே, யூசிங் திஸ் தியரம். ஓகே, அடுத்து ஒரு என்ன பண்ண போகிறோம்னா S4 ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. S4க்கு ஒரு 4 சப் குரூப்ஸ் தான் இருக்கும். S4க்கு 4 சப் குரூப் தான் இருக்கும். நார்மல் சப் குரூப், சாரி நார்மல் சப் குரூப் 4 தான் இருக்கும். சப் குரூப்ஸ் நிறையா இருக்கும். அப்போது ஆக்சுவலாக ஐடென்டிட்டி த ஹோல் குரூப்பு, கிளைண்ட் 4 A4 இருக்கும். இது 4 சப் குரூப் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, ரைட். அதனால் இது என்னவாக இருக்காதுன்னா நாட் ஏ சிம்பிள் குரூப். ஏன்னா இதுக்கு இதை தவிர மிச்சம் 2 நார்மல் சப் குரூப். இப்போ S4 இஸ் நாட் சிம்பிள். ஓகேங்களா, ரைட். இப்போ இது கோஷியன் குரூப் பாருங்கள், S4 by A4 என்ன வரும், இது ஆர்டர் வந்து இது 24 12, ஸோ 2 வந்ததுனால ஐசோமார்பிக் செட் 2 வந்துடும். இது வந்து ஆர்டர் வந்து 24 by 6, ஸோ 6 வந்துடும். அப்போ இது ஐசோமார்பிக் டு எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும், S3க்கா செட் 6க்கு ஐசோமார்பிக்காக இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இது செட் 6க்கு ஐசோமார்பிக்காக இருக்காது, இப்போ S3க்கு ஐசோமார்பிக் இருக்குன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆர்டர் 6 வந்து இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்குங்களா, ஏன் இருக்காதுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சரிங்களா, இப்போ S4க்கு 4 நார்மல் சப் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி A4க்கு 3 நார்மல் சப் குரூப் தான் இருக்கும். ஒன்று ஐடென்டிட்டி, இன்னொன்று ஹோல் குரூப், இன்னொன்று கிளைண்ட் 4. சரிங்களா, இப்போ இது நார்மல் குரூப் வந்து அடுத்து கோஷியன் குரூப் கண்டுபிடிப்போம். இப்போ A4 by K4 என்ன வரும், 12 by 4 என்ன வரும், 3 வந்துடும். அப்போ இது ஐசோமார்பிக் டு திஸ் வந்துடும். அப்போது A4 என்ன வராதுன்னா A4ம் சிம்பிள் குரூப்பாக இருக்காது. ஏன்னா கிளைண்ட் 4ங்கிறது ஒரு நார்மல் சப் குரூப் வந்துடும். A4 இஸ் நாட் சிம்பிள். சரிங்களா, அப்போ இன் ஜென்ரல் ஃபார் n கிரேட்டர் தான் 5க்கு மேலே ANக்கு எந்த ஒரு நார்மல் சப் குரூப்புமே இருக்காது. அதர் தென் இந்த ஐடென்டிட்டி AN தவிர எந்த ஒரு நார்மல் சப் குரூப்பும் இருக்காது. அதனால் AN வந்து சிம்பிள் குரூப்பாக இருக்கும். ஃபார் n கிரேட்டர் தான் 5க்கு மேலே இதெல்லாம் என்னது சிம்பிள் குரூப்பாக இருக்கும். சரிங்களா, அதே நேரத்தில் SN 5க்கு மேலே அதுக்கு வந்து 3 நார்மல் சப் குரூப் தான் இருக்கும். அது யாருன்னா ஐடென்டிட்டி இந்த ஹோல் குரூப் AN இருக்கும். இப்போ n கிரேட்டர் தான் 5க்கு மேலே இது வந்து சிம்பிளாக இருக்கவே முடியாது. சரிங்களா, ஃபார் ஸோ 4க்கே போட்டுடலாமே, 4க்கு போட்டுடலாம், 3க்கு போட்டுடலாம், 3க்குமே வந்துடுச்சு. ஃபார் எனி எண்ணிக்கே போட்டுடலாமே, நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நார்மல் S2ங்கிறது என்னது, ஓகே ஃபார் n belongs to எண்ணிக்கே போட்டுடலாம். SN is not simple group. S1ங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா S1 இன்னும் 1 விட்டுருவோமா, ஒன்றை விட்டுருவோம். S1 S2ன்னு என்னது, S1 2 ஃபேக்டோரியல் ஐசோமார்பிக் டு செட் 2 வந்துருமா, சிம்பிள் ஆகிடும். அப்போது n கிரேட்டர் தான் 3க்கு மேலே தான் கரெக்ட் ஆகும். ஸோ n வந்து 3க்கு மேலே அப்போ தான் கரெக்ட். S3க்கு வந்து ஆமாம் A2 வராதில்ல, S2 போட்டால் அது செட் 2ன்னு வந்துடும். S1ங்க ஐடென்டிட்டி அது வந்து அப்போது n 3க்கு மேலே 3க்கு மேலே கண்டிப்பாக AN வந்து ஒரு நார்மல் சப் குரூப் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் n கிரேட்டர் தான் 3க்கு மேலே SN வந்து நாட் ஏ சிம்பிள் குரூப். ஓகேங்களா, அப்புறம் இன்னொரு இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, ஸோ A5 தான் என்னென்னா இஸ் smallest simple and non-abelian group. முக்கியமானது. சரிங்களா, ஸோ ஆர்டர் 60ல் அதான் என்னது ஸ்மாலஸ்ட்
சிம்பிள் அண்ட் நான் ஏபிலியன் குரூப்பாக இருக்கிறதுனா A5. இது ஒரு இம்பார்ட்டன்ட் MCQ கொஷின். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆக்சுவலாக நோட்ஸ் நம்ம நிறையா கொடுத்துட்டோம். சரி, இந்த நோட்ஸே உங்களுக்கு போதும், இதுவே உங்களுக்கு படிக்க டைம் பத்தாது. இந்த நோட்டில் எழுதி அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஆக்சுவலாக பியூர் மேக்ஸ் வந்து நீங்கள் எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் இதை நீங்கள் படிச்சுட்டே வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தெரியல, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. டவுட்டு நான் வந்து உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.